வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? மறக்காம கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும். எப்போது எங்களோட கனெக்டடா இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நாங்க எங்களோட பொங்கல் செலிப்ரேஷனை உங்களோட ஷேர் பண்ணிக்க போறோம். அண்ட் நீங்க இதை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்களும் செய்யலாம். சூப்பர் ஈஸியா அவுட்டோர்ல பொங்கல். கோலம் இல்லாம பொங்கலா? இதோ எல்லா வாசல்லையும் கோலம் போட்டு முடிச்சாச்சு. மா இலை தோரணம், வேப்ப இலை அண்ட் வாழை மரம் கூட கட்டியாச்சு. அடுத்ததா அடுப்பு ரெடி பண்ணிக்கலாம். நாங்க இங்க செங்கல் யூஸ் பண்ண போறோம். ஸோ கீழே கரை பிடிக்காம இருக்கிறதுக்காக மணல் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். எப்பவுமே பொங்கல் சிங்கிளா வைக்க கூடாது. ஸோ 2 அடுப்பு யூஸ் பண்ணணும். 2 அடுப்புக்கு நாங்க இங்க 18 செங்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். 3 பக்கமும் செங்கல் இந்த மாதிரி அடிக்கிருங்க. அடுப்பை சுத்தியும் கோலம் போட்டுக்கலாம். பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் ஒரு பக்கமா கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாம் கலெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததா மஞ்சளும் குங்குமமும் அடுப்புக்கு வைக்கலாம். இதோ அடுப்பு ரெடி. கரும்பு மஞ்சள் கூட வந்தாச்சு. அடுத்ததா மறக்காம பானைக்கும் பொட்டு வச்சிருங்க. இந்த 2 பானையிலையும் நான் 3/4 அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ண போறேன். இது அப்ராக்சிமேட்லி ஒரு 5 கப் வரும். பொங்கல் வேகும் போது தண்ணி உங்களுக்கு கம்மியா தெரிஞ்சிச்சுன்னா அப்பவும் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்புல விறகோடு சேர்த்து காஞ்ச இலைங்களையும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. அது தீ பற்ற வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா அரிசி பருப்புக்கு வரலாம். 1 கப் அளவுக்கு நீங்க பச்சரிசி யூஸ் பண்ணீங்கன்னா 3/4 கப் நீங்க பாசி பருப்பு யூஸ் பண்ணலாம். 2யும் ஈக்குவலா ஆட் பண்ணீங்கனாலும் நல்லா இருக்கும். இப்போ இதை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா தொணப்பானைக்கு நம்ம அரிசி எடுத்துக்கலாம். பச்சரிசி நான் இங்க ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த அளவெல்லாம் உங்க இஷ்டம் தான். இதையும் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பு பக்கத்துல 2 விளக்கு எரியற மாதிரி பாத்துக்கோங்க. அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு சூடம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியா இருக்கும். தீ நல்லா எரிய ஆரம்பிச்சதும் பானை வச்சிடலாம். இப்போ தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் மெயின் பானையில அரிசி பருப்பையும் தொண பானையில அரிசியையும் போட்டுடலாம். தீயை நல்லா எரிய விடுங்க. அப்பதான் சூப்பரா பொங்கும். இதோ எங்களோட ஃபர்ஸ்ட் பானை சூப்பரா பொங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இருந்து அப்பப்ப கிளறி விட்டுட்டே வாங்க, இல்லைன்னா அடியில உட்காந்துரும். இதோ எங்களோட 2வது பானையும் பொங்கிருச்சு. இதுக்கப்புறம் ஓவரா தீ எறியக்கூடாது. ஸோ எரிஞ்சிட்டு இருக்கிற ஏதாவது விறக கொஞ்சமா லைட்டா வெளியே இழுத்துட்டு புது விறக அதுக்கு மேல வைங்க. கொஞ்சம் தீ தணிஞ்சிரும். அப்பப்போ கிளறிட்டே வாங்க. நல்லா வேக விடுங்க. வெந்ததும் வெல்லம் ஆட் பண்ணலாம். வெல்லத்தோட அளவு நம்ம இஷ்டம் தான். 1/2 கிலோல இருந்து 1 கிலோ வரைக்கும் கூட நீங்க வெல்லம் ஆட் பண்ணலாம். வெல்லம் கரைய இது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆகும். ஸோ மறுபடியும் நல்லா கிளறிட்டே வாங்க. இதோ 2 பொங்கலும் சூப்பரா வெந்துருச்சு. இதுக்கு மேல தேங்காய் பூ ஆட் பண்ணலாம். இது 1/2 மூடி தேங்காய் துருவல். அடுத்ததா நெய்யில வறுத்த முந்திரி பருப்பு, உலர் திராட்சை.
நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி மஞ்சள் எல்லாம் சுற்றி கட்டிக்கோங்க. இது ரெண்டும் இறக்குற வரைக்கும் அந்த கங்கோட சூட்டிலே வெந்துட்டே தான் இருக்கும். ஃபைனல் டச்சா இதுக்கு மேலே கொஞ்சம் தாராளமாகவே நெய் ஆட் பண்ணுங்க. இதோ பொங்கல் இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா சாமி கும்பிடணும். ஸோ இதை இறக்கி வைக்கலாம். வாழை இலையில இந்த மாதிரி படையல் போடுங்க. சூரியனை கும்பிடுறதுக்காக தான் பொங்கல். ஸோ வெளியில பொங்கல் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நெக்ஸ்ட் டைம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.